வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த தொக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்ல பழமாக செகப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சென்ட்ரு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கிறனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தொக்கோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தும் போது தான் தொக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 20 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து செய்யும்போது இந்த தொக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்செடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தொக்கு நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்தோன்னே உப்பு அதிகமாக சேர்த்திடாதீங்க. காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு காயின் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தொக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் இன்னும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இந்த தொக்கு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு செய்யுங்க, இல்லைன்னா தெரிச்சு மேலே விழ ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தொக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.